திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 10வது அத்தியாயம் வைரவ சக்கரத்தில் இன்று நாம் 1294வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். இங்கே வைரவரின் 6 கரங்களில் உள்ளதை நேற்றைய மந்திரத்தில் பார்த்தோம். முருக அமைப்பில் வைரவரையும் அவர் கரங்களில் உள்ளதையும் அவற்றை மனம் ஒன்றி தியானம் செய்யுங்கள். அவர் செந்நிறம் கொண்டவர். தூயவர்களின் உள்ளத்தில் அவர் நன்கு புலப்படுவார். பொய்யான பூஜைகளை விட்டு மெய்யாக பூஜை செய்து அவரை வணங்க வேண்டும் என்று ஒரு யதார்த்தமாக சொல்வதாக உணர முடிகின்றது. நன்றி, வணக்கம். பாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றி ஐயா, அருமையா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. இன்றைக்கான மந்திரம் 1294. கையவை யாரும் கருத்துற நோக்கிடு, மெய்யது செம்மை விலங்கு வைரவன், துய்யருள்ளத்தில் துலங்கு மெய்யுற்றதாய், பொய்வகை விட்டு நீ பூசனை செய்யே. அதுக்கான கமெண்ட்ரி. To gain the salvific grace of Bhairava, he is to be meditated upon with sincere and stainless devotion. கையவை யாரும் கருத்துற நோக்கிடு. அவர் கைகள், அவரோட திருக்கரங்கள்ல இருக்க 6 பொருள்களை நம்ம பார்த்தோம் நேத்து. அவரோட வெப்பனா பார்த்தோம். அத கருத்தூன்றி நோக்கிடு. நீங்க அதுல இருக்க விஷயங்கள், அவர் வச்சிருக்கிற விஷயங்கள்லாம் எல்லாத்தையுமே பார்த்தாலே நமக்கு என்ன தோணுன்னா, அதை எல்லாமே பகையை அழிக்கிற விஷயங்கள் தான் அவர் கையில வச்சிருக்கிறாங்க. அப்ப அவர்கிட்ட பகை நெருங்காது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. பகையோட அவரை நெருங்க முடியாது. பகைய அறுக்கிற விஷயத்தை தான் அவர் கையிலே வச்சிருக்கிறாரு. அந்த தலை கூட பிரம்மரோட தலையை கொய்த அந்த வரலாறும் இருக்கு. இந்த லிங்க புராணத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த அடிமுடி கதையோட சேர்ந்து வரும். அந்த பிரம்மர் ஆணவத்துல இருக்கிறப்ப அந்த ஆணவ தலைய 5 தலையா இருக்கிற பிரம்மர் அந்த ஒரு தலையை எடுத்தவரே கால பைரவர் தான். அந்த மாதிரி ஆணவத்தை அழிக்கிறதுக்கும் நமக்குள்ள இருக்க எந்த பகையா இருந்தாலும் நம்ம அதை விட்டு நீக்கிறதுக்கு பைரவர் உதவி செய்வாரு. அதுக்காக தான் அவர் அந்த உருவம் எடுத்து நமக்காக அவதரித்திருக்கிறாருன்றத நம்ம அத கருத்துரை நோக்கினால் அதுதான் புரிய வர்றது. அவர் பகையை நம்மள்ட்ட இருந்து நீக்கிடுவாரு அப்படிங்கிறது. அதே மாதிரி பாசக்கயிறு ஆகட்டும், நம்மளோட பாசம், அந்த பற்று, வினைகள் அனைத்தையுமே, மாயை அனைத்தையுமே நம்மள்ட்ட இருந்து போக்க வல்லவர்னா அவர் தான். அதுதான் அவரோட உருவத்திலே அவர் சொல்றாரு, நான் எதெல்லாம் வச்சிருக்கேன் பாரு, உன்னோட வினைகள் எல்லாத்தையும் களைகிறது தான் அப்படின்னு. அடுத்த வரி மெய்யது செம்மை விலங்கு வைரவன். மெய்யதுன்னா நம்ம உடம்புன்னு வச்சுக்கலாம். செம்மைனா நல்லா செம்மையாக சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி மெய்யது செம்மையானால் நல்ல, அதாவது பகையின்றி ஆனால், பகையெல்லாம் இப்ப அவர் அடுத்த பகையின்றி ஆனால் விலங்கு வைரவன். உங்களுக்குள்ளே வைரவன் விலங்குவார்னா துலங்குவார், அதாவது உதிப்பார். மெய்யது செம்மை விலங்கு வைரவன். நம்ம பகை இல்லாமல் நம்ம இருக்கும்போது நமக்குள்ள பைரவரை நமக்குள்ளே உணர முடியும். துய்யர் உள்ளத்தில் துலங்கு மெய் உற்றதாய். துய்யர்னா தூயவர். துய்யர் உளத்தில்னு போட்டிருக்காங்களே. உளம்னா மனம், இல்லைன்னா ஆன்மா. தூயவர் உள்ளத்தில், தூயவர் மனத்தில். ஓகேவா? அப்புறம் துலங்கு மெய் உற்றதாய். துலங்கும்னா அதான் விளங்குறது தான், நமக்குள்ள உணரப்படுகிறது. மெய் உற்றதாய். மெய்னாலே என்னன்னா, நம்ம இறை நிலையில இருக்கிறதா மெய். ஒரு மனதான விழிப்பு நிலையில இருக்கிறதா நம்மளோட உண்மையான நிலை. அதை சுத்தி இருக்கிற எல்லா விஷயமுமே பொய் வகைதான், மாயையான விஷயங்கள். நம்ம உடம்பும் மாயை தான்,
நமக்கு இருக்கிற அந்த 36 தத்துவங்களும் மாயை தான். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அனைத்து விஷயங்களுமே மாயை தான். நம்ம பார்க்கிற விஷயங்களும் மாயை தான். நம்ம எண்ணங்கள் மனமும் மாயை தான். நமக்கு வர எண்ணங்கள் ஆகட்டும் அனைத்துமே. அப்ப உண்மை பொருளா இருக்கிற இறைவன் வந்து இறைவனா இருக்கிறவர் தான் உண்மை பொருளா இருக்கிறாரு. நமக்குள்ள இருக்கிற உண்மை பொருளா இருக்கிறது என்னன்னா ஒரு மனதோட இருக்கிற விழிப்பு நிலை தான். அதுதான் நம்மள்ட்ட இருக்க உண்மை பொருள். அதை தாண்டி நம்மள்ட்ட இருக்க அனைத்துமே மாயை பொருள் தான். அப்ப தூய்மையான உள்ளத்துல, அதாவது இந்த பகையெல்லாம் நீங்கின உள்ளத்துல துலங்கு மெய் உற்றதாய், அந்த மெய்ய நீங்க கொண்டு வந்து அந்த ஒரு மனதான விழிப்பு நிலையை கொண்டு வந்து பொய் வகை விட்டு அதான் நம்ம இதை தாண்டின அனைத்து விஷயங்களுமே பொய் வகைதான். உண்மையான விழிப்பு நிலை இருக்கிறது மட்டும்தான் நம்ம ஆன்மாவோட உண்மையான நிலை. அதை தாண்டி நம்மள்ட்ட இருக்க பொய்யான இருக்க மனமாகட்டும் மலங்களுமே மாயையில தான் வரும். எல்லாத்துக்கும் ஆசைப்படுற மனமாகட்டும் செருக்காகட்டும் தனதுன்னு நம்ம இந்த உலகத்துல போடுற அட்டகாசம் ஆகட்டும் அறியாமையில செய்யற விஷயங்கள் அனைத்துமே பொய் வகைதான். அந்த இதை எல்லாத்தையும் விட்டு நீ பூசனை செய்ய, இத எல்லாத்தையும் விட்டுட்டு துயரு உள்ளமாக கொண்டு அந்த பகை இல்லாத மனதை வைத்து துலங்கு மெய் உற்றதாய் உங்களுக்குள்ள அந்த விழிப்பு நிலை ஒரு மனசா எண்ணமற்ற நிலையை கொண்டு வரணும். ஒரு மனசா கொண்டு வந்து இந்த பொய் வகையாக இருக்கிற அனைத்தையும் மாயையும் விட்டு நீ பூசனை செய்ய அப்படின்னு சொல்றாரு. பூஜை செய்யும் போது இப்ப நான் ஒரு 5 minutes தான் பூஜை செய்யறேன் அப்படின்னாலும் அந்த 5 minutes-ஆவது இதுல இந்த மாதிரி இருக்க சொல்றாரு. நல்ல அந்த பகை இல்லாம ஆணவம் இல்லாம செருக்கு இல்லாம எந்த கண்ட எண்ணங்கள் ஓடாம எண்ணமற்ற நிலையில பூசனை செய். அதே பதி பசு பாசம் லாஜிக் தான். பதியை அணுகணும்னா நம்ம வந்து பதியோட நிலைமையில ஒரு அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது பதியோட இறைநிலையில இருந்தாதான் நம்ம அணுக முடியும். நம்ம இந்த மாயான பற்று ஆணவம் செருக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இறைவன்கிட்ட போகவே முடியாது. செருக்கு ஆணவம் எல்லாத்தையும் எடுத்துட்டு எண்ணமற்ற நிலையில உண்மையான பக்தியோடு நல்ல உணர்வோடு அவ்வளவுதான் ஒரே நிலையா அவரை பூசனை செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல இருக்கு. அதேதான் நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான். நந்தியாக மாறிதான் நம்ம பூசனை செய்யணும். ஒரே நிலையால அன்பு உணர்வோட பக்தியோட சிவனை மட்டுமே நோக்குற ஒரு நிலையில நம்மளை வச்சுக்கிட்டு அந்த பூஜையை செய்யணும் அப்படிங்கிறது தான். அதுதான் கையவை யாரும் கருத்துற நோக்கிட. அவரை பார்த்தாலே தெரியும் அவர் வந்து நம்மள பகைய நீக்கிறதுக்காக தான் அவர் அனைத்து ஆயுதங்களையும் வைத்திருக்கிறாருன்னு. அப்படி வைத்திருக்கிறவர் வந்து நம்மளோட உடம்புல வந்து எப்படி விளங்குவ அந்த உடம்புல நம்ம அந்த பகை இல்லாம இருந்தா நமக்குள்ளேயே அந்த பைரவரை உணர முடியும். உணர்ந்தா துயர் உள்ளத்தில் துலங்குமை உற்றதாய் தூய்மையான உள்ளம் வைத்து அந்த ஒரு மனதான விழிப்பு நிலையும் வைத்து பொய் வகையெல்லாம் விட்டு எண்ணமற்ற நிலை. எண்ணம் தான் நமக்கு பொய்யா இருக்கிறது. ஏன்னா 5 புலன்களும் வந்து நம்ம எண்ணத்துலதான் நம்ம கொண்டு வருவோம். அந்த பொய் எண்ணமற்ற நிலையை விட்டு ஒரு மனதாக பக்தி கொண்டு அன்பு கொண்டு நீ பூசனை செய்ய அப்படின்னு சொல்ற. பூஜை செய்ய அப்படின்றதான் நான் பாக்குறேன். அனைவருக்கும் நன்றி. கிருத்திகாமா வந்திருக்காங்களா? எனக்கு தெரியல, எனக்கு மட்டும் தெரியலையா அப்படின்றது தெரியல. லயனையா வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணுங்களா? கேள்விகள் இருக்கு? இன்னைக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து சைத்ர நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது. இன்னையில இருந்து 9 நாளைக்கு வந்து நவராத்திரி, அதாவது ராம நவமியோட முடியும். ரொம்ப பவர்ஃபுல்லான டேஸ். இந்த 9 நாளுமே ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்கள். எல்லாரும் அவங்களோட தியானமாகட்டும் இல்ல உலக வாழ்க்கைக்கான ஒரு விஷயம் நம்மளுக்கு தடையா இருக்குன்னா அதை அடையிறதாகட்டும், அது எல்லாமே இந்த 9 நாள்கள் நீங்க வந்து தொடர்ந்து கோயில் போறதா இருக்கட்டும் இல்ல தியானம் பண்றதா இருக்கட்டும் உங்களோட இதுபடி நீங்க செய்யலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இந்த 9 நாளுமே நவ துர்க்கைக்கான நாள்கள்.
பல மாநிலங்கள்ல இத வந்து இது பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க. இந்த மாசத்துல அந்த நம்ம சந்திரன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த, ரொம்ப ஒளி பொருந்தியதா இருக்கிற டைம் அது. அதனால இந்த 9 நாள்களையும் நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும்ன்றதையும் நான் இப்ப யாரும் இல்லாதனால இதையும் சொல்லிக்கிறேன், சேர்த்து சொல்லிக்கிறேன். அதுதான். இது பேர் சைத்திர நவராத்திரி. எல்லா மாநிலங்களையும் இதை வந்து கொண்டாடுறாங்க. துர்க்கைக்கு தான், மெயினா துர்க்கைக்கு. நவ துர்க்கையும் இதுல கொண்டாடுறாங்க. ஐயா வேற யாரும் வந்துட்டாங்களா? நன்றி. கிருத்திகாமா வாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மணிக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நேற்று கூட டிராவல் இருந்தேன், அதனாலதான் ஐயா சொன்ன ஒரு பகுதி என்னால உடனே எடுக்க முடியல. அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள பேச சந்தர்ப்பம் வாய்க்கல, முடிஞ்சிச்சு. இன்றைய மந்திரம் வந்து 1294. என்ன சொல்றாரு? கையவை யாரும் கருத்துற நோக்கிடு, மெய்யது செம்மை விளங்கு வைரவன், துய்யர் உள்ளத்தில் துளங்கு மெய்யற்றதாய், பொய் வகை விட்டு நீ பூசனை செய்ய அப்படின்னு சொல்றோம். அப்போ இத நம்ம நேத்து பண்ணிட்டோம். என்ன சொல்றாரு? கையவை யாரும் கருத்துற நோக்கிடும் அப்படின்றார். அப்ப இந்த 6 கைகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் நீ என்ன பண்ண அப்படின்னா கருத்துற நோக்கு அப்படிங்கிறார். இப்ப என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அதுக்குண்டான ஒரு குறியீடுகளை கூட நம்ம பார்த்தோம். என்ன சொன்னோம்? கபாலம், சூலம் வச்சிருக்காரு, தமருகம் வச்சிருக்காரு, பாசம் வச்சிருக்காரு, இன்னொரு கரத்துல வாள் வைத்திருக்கிறார், தலை வைத்திருக்கிறார், கபாலம் வைத்திருக்கிறார், சிரம். கபாலம் ஒரு கையில இருக்கு, இன்னொரு கையில சிரம் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த 6ஐயும் வந்து கருத்துற நோக்கிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, நம்ம ஏதோ இது ஒரு ஆயுதம்னு நினைச்சிடக்கூடாது. இது அவருடைய முருகன் வேல் வச்சிருக்கிற மாதிரி இது நம்மன்னு வச்சிடக்கூடாது. இது அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. நீ அதே கருத்துற நோக்கு அப்படின்றாரு. அதனாலதான் நேற்றுக்கு அந்த 6 விஷயங்களுடைய குறியீடுகளை வந்து நம்ம அப்படி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? மெய்யது செம்மை விளங்கும் வைரவன். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து மெய்யது செம்மையாக விளங்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு இடத்துல நம்மளுடைய உடல் நல்ல நிலையை வந்து அடையும். செம்மைனா நல்லது இல்லையா? செழுமையாக, செம்மையாக, நல்லபடியாக அப்படின்னா இந்த மெய்யது செம்மையாக விளங்குனா உன்னோட கிளென்சிங் ப்ராசஸ் கிளியரா இருக்கும், நல்லபடியா மாறும். எப்போ? இந்த கால பைரவரை அவருடைய குறியீடுகளை நாம் வந்து ஆழமாக சிந்திக்கும் பொழுது அப்படின்னு ஒரு இடத்துல வச்சுக்கலாம். இன்னொரு இடத்துல செந்நிறத்தில் விளங்கக்கூடிய பைரவருடைய உடல் அப்படின்னும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ இது இதுல எதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பின்னாடி வரக்கூடிய 2 வரியில நம்ம பார்க்கலாம். துயர் உள்ளத்தில் துளங்கும், அவன் மிக தூய்மையானவர்கள் உள்ளத்தில் துளங்குவான் அப்படின்னு ஒரு இடத்துல வருது. அடுத்த வார்த்தையில என்ன வருது? மெய்யுற்றதாய் பொய் வகை விட்டு நீ பூஜனை செய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளதான், நம்ம உடல்ல நம்ம 2 பொருள் பார்த்தோம் இல்லையா? ஒண்ணு வந்து மெய்யது செம்மை விளங்கும் வைரவன் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய உடல் செம்மையாக விளங்கும், நம்முடைய உடல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், காலபைரவன் என்பது காலத்தை தாண்டி நிற்கக்கூடியது, இந்த உடலை தாண்டிய விஷயம். ஆனா நம்ம எதை வச்சுதான் வணங்குறோம் அப்படின்னா இந்த உடலை வைத்துதான் நம்ம வணங்குறோம் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம இப்படி பார்க்கிறது தான் பொருத்தமா இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த உடல் செம்மையாக மாறும் எப்பொழுது இந்த 6 பொருட்களினுடைய கருத்தை நோக்கி நாம் அதை உள்வாங்குவோம் என்றால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, மெய்யது செம்மையாகும்.
அப்ப வைரவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, துயர் உள்ளத்தில் துளங்கும் வைரவர். அப்ப இந்த மெய்ய செம்மை ஆயிடுச்சுனாக்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க தூய்மையானவராக மாறிவிடுவோம். ஏன்னா செம்மையான உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு சொன்னவர் தானே நம்மால. அப்ப அந்த மாதிரி இந்த உடல் சுத்தமாக மாறிவிட்டு செம்மையாக மாறினால் நம் இந்த 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 தூய்மையான உள்ளத்தில் விளங்கும். அப்ப இந்த உடல் தாண்டி உள்ளம் பத்தி ஒரு விஷயம் பேசுறாரு. அப்ப என்ன சொல்றாரு? துயர் உள்ளத்தில் துளங்கும் மெய்யுற்றதாய் பொய் வகை விட்டு நீ பூஜனை செய்ய. அப்ப அந்த இடத்துல வெளியில வேலையே இல்லை. நம்ம வந்து எந்த வழிபாடு பண்ணாலும் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 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 படாடுகம் இருக்கும். நான் பண்றேன் அப்படின்ற ஒரு 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 பெருமிதம் இருக்கும். மற்றவங்களுக்காக நம்ம அப்படியே ஒரு குறியீடு என்பது நமக்கு நாமே சாட்சி கொள்வது, நமக்கு நாமே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வது. ஆனா நிறைய பேரை பாத்தீங்கன்னா உடையாக இருக்கட்டும், அவர்கள் அலங்காரம் செய்து கொள்ளும் நேர்த்தியாக இருக்கட்டும், மற்றவங்களுக்காக பண்ணுவாங்க. பார்த்த உடனே ஐயோ சுவாமி சாமின்னு சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல இவங்க ரொம்ப பெரிய பக்தை அப்படின்னு சொல்லணும்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்ல. இந்த இடத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா, செம்மையான மெய் கிடைத்து விட்டால் உள்ளம் தூய்மையாகிவிடும். அங்க வந்து யாரு உட்காந்துருவா? பைரவர் வந்து உட்காந்துருவாரு. அப்படி உட்கார கூடிய அந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, பொய் வகை விட்டு நீ பூஜனை செய்வே அப்படின்ற. இத வந்து நம்ம இந்த உடலை வந்து பொய் வகை அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த உள்ளம் அப்படின்னு சொன்னதுனால மனதை வந்து நீ வந்து தூய்மையாக மாறிவிடும். ஏன்னா இந்த மனம் தான் பொய் சொல்லும் மேக்சிமம். அப்போ இது வந்து அரூபமா இருக்கக்கூடியது. அந்த மனம் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க செம்மையாக மாறிவிடும். அப்ப அந்த மனதுல இருக்கக்கூடிய பொய், பித்தலாட்டம், கள்ளம், களவு எல்லா விஷயங்களும் விலகி போயிடும். அப்ப அதை விட்டு நீ வந்து பூஜனை செய்வே அப்படின்னு சொல்றாரு. செய்யே அப்படின்றாரு. அப்போ என்ன நடக்கும்? நீ வந்து பூஜனை செய்யி. அப்போ உள்ள ஒண்ணுமே இல்ல, பொய் இல்ல, எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த இடம் என்ன? வெற்றிடம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2 ஆகாசங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒண்ணு வந்து மேலே இருக்கக்கூடிய அண்ட ஆகாசம், இன்னொன்னு பிண்ட ஆகாசம். இந்த பிண்ட ஆகாசமும் 2 இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, ஒண்ணு வந்து இந்த ஹிருதய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய வெற்றிடம், இன்னொன்று இந்த நெற்றிக்கு மேலே பிடரிக்கு மேலே அந்த 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 இந்த கபாலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மற்றொரு ஆகாசம். இந்த 2 வெற்றிடம் தான் இந்த பிண்டாண்டத்துல இருக்கக்கூடிய 2 ஆகாசங்கள். அந்த ஆகாசம் தூய்மையாகி என்ன நடக்கும் அப்படின்னா, பைரவரோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய காலம், இணைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். பைரவரோடு இணைந்திருப்பது அப்படின்னா, பைரவரை பூஜனை செய்யுதுன்னா என்ன அப்படின்னா, காலத்தோடு இணைந்திருப்பது. இந்த காலத்தோடு இணைந்திருப்பது அப்படிங்கறது 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு காலமற்று இருப்பது, அது வந்து இந்த உடலுக்கு எதிராக போகுது. ஆனா இந்த இடத்துல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது தியானத்துல சமாதியில இருக்கிறது. ஆனா இங்க இவர் என்ன சொல்றாரு? பொய் வகை விட்டு பூஜனை செய். எந்த துய்ய உள்ளத்தோடு. அந்த துய்ய உள்ளம் எங்கிருந்து கிடைக்குது? செம்மையான மெய்யோடு கிடைக்கிறது. அப்ப இந்த உடலோடு பண்ணக்கூடியது. அப்ப காலத்தோடு இருக்கிறது அப்படின்னா என்னன்னா, அந்த காலம் நியமித்த அந்த காலத்தினுடைய நியதியோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நியதினா என்ன? ஒரு மனிதனுக்கு எது நியதியோ அதை 100% சொல்லணும். அதான் விஷயம். அப்ப அந்த நியதியோடு இருக்கக்கூடிய ஒரு செயலை நம்மால் மிக எளிதாக செய்ய முடியும். எப்பொழுது? துய்ய உள்ளத்தோடு பொய் வகை விட்டு பூஜனை செய்தல். அந்த மாதிரியான ஒரு 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 எல்லா தளத்திலையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மந்திரமாக இதை வந்து திருமூலர் நமக்கு தருகிறார். நம்ம வந்து வெறும் கிரியையா வச்சுட்டு எதிரில இருக்கக்கூடிய புறச்சக்கரத்தை உள்ள நம்ம எடுத்து வச்சு அகமாக நின்று அவருடைய மந்திரத்தை ஜபிக்கி பொய் இல்லாம ஜபிக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல அதுக்கு அடுத்த லெவல்ல போய் இந்த உள்ளத்தை செம்மையாக்கி மனதை செம்மையாக்கி காலத்தோடு கலத்தல் அப்படிங்கிற ஒரு இடத்துலயும் நம்ம புரிஞ்சுக்கலாம். நியதியோடு இருத்தல் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இத நம்ம எந்தெந்த இடத்துல இருக்கிறோமோ அந்தந்த இடத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது
நம்முடைய அடுத்த நிலைக்கு செல்வதற்கு உதவும். எப்பவுமே திருமந்திரத்துல இத்தகைய அடுக்கு உண்டு. அத்தகைய அடுக்குள்ள இந்த ஒரு மந்திரத்தை உங்களோடு கலந்து கொள்ள கிடைத்த இந்த நேரத்திற்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க அம்மா. உங்களோட எல்லா சைட்ல இருந்து பாக்குற பார்வை ரொம்ப அருமைமா. அவங்கவுங்க நிலையில இருந்து பாக்குற விஷயங்கள்ல இருந்து சொன்னது ரொம்ப அருமை. நன்றிமா. வித்யாமா வாங்கம்மா. ஒரே ஒரு நிமிஷம், இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் உள்ள வரும்போது வசந்த நவராத்திரி பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி இன்னிலேருந்து ஆரம்பிக்குது. நம்ம சந்திரமான கணக்குப்படி இன்னைக்கு ஒரு புது மாசம் ஆரம்பிக்கிறது. அதனாலதான் இந்த மாசத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருது அந்த ஒரு அக்டோபர் மாசம் புரட்டாசி மாசத்துல கொண்டாடக்கூடிய ஒரு நவராத்திரி தான். ஆனா இந்த நவராத்திரி வந்து வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். வசந்த ருதுவில் வரக்கூடிய இந்த நவராத்திரி வந்து லலிதா திரிபுர சுந்தரிக்கானது. அவளுடைய அந்த வியாபகம் தான் இந்த இடத்துல நிறைய பேசப்படும். நம்ம வந்து அத அவளுடைய இந்த லலிதா தேவி வந்து ஒரு ஒரு நிறைய காலகட்டங்கள்ல இன்னும் சொல்ல போனா மிக முக்கியமாக 4 நேரங்கள்ல அவள் வந்து உதித்திருக்கிறாள். 4 முறை தேவி வந்து ஒரு அவதாரமாக எடுத்திருக்கிறாள். அப்படி எடுத்த அவதாரத்துல லலிதா திரிபுர சுந்தரியாக அவள் எடுத்த இந்த அவதாரம் வந்து மிக மிக முக்கியமானது. இது வந்து பிரம்மாண்ட புராணத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. லலிதோபாக்கியானம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அவதாரத்தை குறித்து அவளுடைய வியாபகத்தை குறித்து நாம் வந்து விகசிக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால இத வந்து லலிதா நவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்னு வந்து சாரதா நவராத்திரின்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து அந்த 3 துர்கையினுடைய அந்த வியாபகங்களை சொல்லக்கூடியது, 3 தேவியரையும் போற்றக்கூடியதுதான் நம்ம பொதுவா கொண்டாடக்கூடிய இந்த புரட்டாசி மாசம் நம்ம கொண்டாடக்கூடிய அந்த நவராத்திரி. அப்புறம் ராஜமாதங்கின்னு சொல்லி அவளுடைய வாராகி நவராத்திரி உண்டு. சாரதா நவராத்திரி, லலிதா நவராத்திரி, வாராகி நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான இந்த 9 நாள். இந்த 9 நாள்ல என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா உள்பகை வெல்லுதல். அந்த உள்பகை வெல்லக்கூடிய அத்தனை சாதனைகளையும் நம்ம சொல்லலாம். சாதனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சாதனா பீரியட் ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் இது. முடிஞ்சவங்க உபயோகம் பண்ணிக்கோங்க. முடியாதவங்க அட்லீஸ்ட் ஏதாவது புது சாதனையை துவக்கி வச்சுவாங்க. இந்த 9 நாளும் பண்ணும்போது அது இன்னும் வலுப்படும். இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாள் இல்லையா? நவராத்திரி மாதிரி நம்ம வந்து காலையிலும் மாலையிலும் லலிதா சஹஸ்ரநாமம், ஏன்னா லலிதையினுடைய வியாபகத்தை ரொம்ப அழகா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் லலிதா சஹஸ்ரநாமம். அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை வீட்டுல முடிஞ்சா உட்காந்து சொல்லுங்க. இல்ல லலிதா சஹஸ்ரநாமம் காலையிலயும் மாலையிலயும் ஓட விடுங்க. ஓட விட்டுட்டு யாரா இருக்கட்டும், ஆணோ பெண்ணோ, தேவிக்கு முன்னாடி அத்தனை பேரும் பெண்கள் தான். அதனால அப்படியே ஒரு கல்கண்டு வச்சோ இல்ல ஒரு திராட்சை வச்சோ நெய்வேத்தியம் பண்ணிட்டு நீங்களும் ஒண்ணு திரிப்பா உள்ள போடுங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க. ரொம்ப அற்புதமான நல்லது லலிதையை கொண்டாடுவோம். நன்றி. நன்றிங்கம்மா, விளக்கமா சொன்னீங்கம்மா, ரொம்ப நன்றி. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1294வது திருமந்திரம். மெய்யான பக்தி செய்க. திருமந்திரம். கையெதுவாரும் கருத்துற நோக்கிடு, மெய்யது செம்மை விளங்கு வைரவன், துய்யர் உளத்தில் துளங்குமை உற்றதாய், பொய்வகை விட்டு நீ பூசனை செய்யே. அருமையான திருமந்திரம். வைரவ கடவுளை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று திருமூலர் நமக்கு நன்னெறி காட்டுகின்றார். வைரவ கடவுளின் 6 திருக்கரங்களையும்
அதில் பொருந்தி உள்ள 6 பொருட்களையும் கருத்தூன்றி எண்ணிடுக. இந்த வைரவ கடவுளின் திருமேனி செம்பொன் போன்ற சிவந்த நிறமுடையதாகும். இக்கடவுள் தூய மனத்தோடு தொழுவார் உள்ளத்தில் பூரண மெய்ப்பொருளாய் பொருந்தி நிற்பார். எனவே புற வேடங்களை விட்டு மெய்யான பக்தி கொண்டு உள்ளன்போடு அவரை பூசனை செய்வாயாக. மெய் என்ற சொல்லின் பொருள் உடம்பு, செம்மை என்ற சொல்லின் பொருள் சிவந்த நிறம், துய்யர் என்றால் தூய்மையானவர். கழக வெளியீட்டில் நுட்பமான விளக்கம் எழுதியுள்ளார் உரையாசிரியர். வைரவ கடவுளின் திரு கைகளை காண்பார். அக்கைகளில் காணும் மேற்கூறிய 6 பொருட்களையும் காண்பர். அக்கடவுளின் திருமேனி செம்மை நிறம் பொருந்தியதாக இருக்கும். சிவன் நினைவு மாறாத நெஞ்சினை உடைய தூயவர் உள்ளத்தில் வைரவ கடவுள் விளங்குவர். அகம்புறம் வாய்மை பெற்றமையோடு பொய்யினை அறவே விட்டு நெஞ்சே நீ பூசை செய்வாயாக என்று பொருளை எழுதியுள்ளார். கையவை 6. இச்சொற்களின் பொருள் வைரவருக்கு 6 கைகள். மெய்யது செம்மை, நிறம் சிவப்பு. வைரவரை வணங்குவோம், நல்லருள் பெறுவோம். நாம் உணர்ந்ததை, வைரவருடைய பெருமையை, அருமையை, உயர்வை, மேன்மையை மற்றவர்களுக்கு பகிர்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க அம்மா, அருமை. வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணுங்களா? சொல்லுங்க ஐயா. அம்மா தேரன் ஐயா வந்திருக்காரு. தியாகராஜன் ஐயா வாங்கய்யா. வணக்கம். வணக்கம். நிறைவு செய்யக்கூடிய தருவாயில வந்திருக்கிறேன். அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். முன்னாடி சொன்னவங்க எல்லாம் ரொம்ப அற்புதமா பொருள் சொல்லியிருப்பாங்க. அதை நான் கேட்கல, வேறொரு நிகழ்வுல அப்படியே தாமதமாகி விட்டது, பொறுத்தரல வேண்டும். இன்றைய பாடல் 4ஆம் தந்திரத்துல 10வது அதிகாரம் வைரவ சக்கரம். அது மொத்தமே இதுல 6 பாடல் தான். அதுல இன்னைக்கு 4வது பாடல். அந்த காலம் என்பது எல்லாத்தையுமே காலம் செய்த கோலமடின்னு ஒரு பாடல் கூட உண்டு. அந்த காலத்துக்கு எவ்வளவு ஆற்றல், அதை நம்ம புரிந்து கொள்ளணும். காலம் என்பது மிக மிக முக்கியமானது. ஐயா கூட சொன்னாங்க, நாளையும் 6ஆ பிரிச்சாங்க, வருஷத்தையும் 6ஆ பிரிச்சாங்க அப்படின்னு. அதே மாதிரி இறைவனுக்கு எல்லாமே 6ஆ தான் இருக்கும். ஒரு கையவை 6ன்னு சொல்றாங்க. அதுதான் அந்த ஆற்றல் தான். அந்த ஆற்றல் நம்ம உடம்புல 6 ஆதாரங்களாக மையம் கொண்டு அந்த தெய்வீகத்தை உணர்றதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. இன்றைய மந்திரத்துக்குள்ள போலாம். கையவை 6ம் கருத்துர நோக்கிடு, கையவை 6ம் கருத்துர நோக்கிடு, மெய்யது செம்மை விலங்கு வைரவன், மெய் அது செம்மை விலங்கு வைரவன், துய்யருளத்தில் துளங்கு மெய் உற்றதாய், துய்யருளத்தில் துளங்கு மெய் உற்றதாய், துளங்கு மெய் உற்றதாய், பொய் வகை விட்டு நீ பொய் வகை விட்டு நீ பூசனை செய்யே, பொய் வகை விட்டு நீ பூசனை செய்யே. அன்பானவர்களே, இந்த பொய், களவு, கொலை, சூது, விபச்சாரம் என்பது 5 பஞ்சமகா பாதகங்களாக இருக்கிறது. இந்த பாதக செயலுக்குரிய காரணங்களாக நம்மகிட்ட தேவையற்ற குணங்கள் இருக்கிறது. அந்த குணங்கள் எல்லாம் அந்த மெய்ப்பொருளை உணர்ந்த மாத்திரத்திலேயே அந்த களங்கங்கள் எல்லாம் போய்விடும். அந்த இறைவன் என்பவன் தூய தன்மை உடையவன். செம்பொருள் என்று சொன்னாலே, ஒரு பொருளை செம்பொருள்னா செம்மை, அது உண்மையான இருக்கிறது.
அதனுடைய ஒளி என்பது தூய ஒளி. தூய்மை என்பது எப்பவுமே ஒரு பிரகாசமாகத்தான் இருக்கும். எதையுமே சாதாரணமா அழுக்கடைஞ்சு இருக்குது தொடச்சி வச்ச பிறகு அதனுடைய தன்மை நமக்கு பளிச்சுன்னு தெரிகிறது மாதிரி அந்த அழுக்கில்லாத நெஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒளி பொருந்திய அந்த அறிவினுடைய தன்மை ஒரு அற்புதமாக இருக்கும். மெய்யது செம்மை விலங்கு வைரவன். அது மெய்யாக இருக்கிறது. அதுதான். அதுனா எது? தெய்வம்தான். தெய்வம்தான் மெய். அதுதான் உண்மை. அது இல்லாம உலகத்துல எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் ஆதியாக அனாதியாக இருப்பது அதுதான். அதுதான் செம்மை என்று சொல்லும் போது அதனுடைய செயல்பாடுகளும் அது மிக சரியாகவே அமையும். நெருப்பு அப்படின்னா அதனுடைய தன்மைகள், நீர்னா அதனுடைய தன்மைகள், காற்றுனா அதனுடைய தன்மைகள். இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களை அறியக்கூடிய தன்மையில மனம் என்ற தன்மையிலையும் நமக்குள்ள அந்த ஆற்றல் நிரம்பி இருக்குது. இது எல்லாமே காலத்தால வந்ததுதான். சுத்த வெளிங்கிற அந்த இறைவன் சும்மா இருந்திருக்கலாம். ஆனா அவனுக்குள்ள இருந்த அந்த ஆதிபராசக்தி என்ற தன்மை, அந்த சக்தி, சக்தியினுடைய வெளிப்பாடு, அந்த சத்திய பொருளிலிருந்து எழுந்த அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு துகள்களாகி அது நெருக்கமாக அணுக்களாகி அந்த பஞ்சபூதங்களாக வந்துச்சு பாருங்க. அந்த துகளையும் சேர்த்துக்கணும். துகள் பஞ்சபூதங்கள் இது சேர்ந்து அந்த 6 தன்மைகள். இந்த 6ஆகவும் இருக்கிறது எதுன்னு பார்த்தா அந்த கருத்துல மனசு நிக்கணும். ஆக்னியில மனசை வைக்கும் போது அந்த துகளை கவனிக்கணும். அந்த துகளை கவனிச்சாதான் இந்த வெட்டவெளி ரகசியம்லாம் நமக்கு விளங்கும். அதுபோக கீழே உள்ள ஆதாரங்கள், கண்டத்தின் மேல கருத்தை வைக்கும் போது அங்கே ஆக்கினை துரியம்னு போயிடுது. அந்த கண்டத்துல இருந்து கீழே மூலாதாரம் வரைக்கும் அந்த 5 ஆதாரங்கள், அது பஞ்சபூதத்தினுடைய தன்மையை நமக்கு உணர்த்து. அப்ப பஞ்சபூதங்களாக வந்திருக்கிறது காலத்தால வந்தது. அந்த கால பைரவன் தான் இப்படி மாற்றமாகி பஞ்சபூதங்களாகவும் எல்லாமாக வந்திருக்கிறது. அதுதாங்கிறத நம்ம புரிந்து பொய்யை விட்டு நீ பூசனை, பொய் வகை என்று சொல்லும் போது எல்லாமே நம்ம மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப காற்று வேற, நீர் வேற, நெருப்பு வேற அப்படின்னு பேசுறது அது நமக்கு மயக்க நிலையில மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பொய்னா ஒண்ணும் இல்லை, உள்ளதை விட்டு மாத்தி சொன்னோம்னா அதுக்கு வேற பேரு, அதுதான் பொய்ன்னு சொல்றோம். அது ஏன் தெளிவா பொய் என்று சொல்றாருன்னா உள்ளதை உணராம நாம உண்மையை உரைக்க முடியாது. அப்ப உள்ளதை உணரணும்னா எது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதாவது பயிரை நம்ம களை எடுக்கணும் அப்படின்னு வயக்காட்டுக்கு போனா களைகளை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, ஆனா பயிர் எதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா ஓ பயிர் இல்லாத மத்தெல்லாம் வளர்ச்சிக்கு தடை தான், எடுத்து போடுறான்னு சொல்லிட்டு களையை பறிகிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி மெய் வகைய மெய்யது செம்மை விலங்கு வைரவன் அவன் எப்படி செயல்படுறான்? கையவை யாரும் கருத்துற நோக்கிடுனா அவனுடைய செயல்பாடுகள் இந்த மூலாதாரத்துல இருந்து ஆக்கின வரைக்கும் அந்த 6 தன்மையில எப்படி இயங்குது அப்படிங்கிற அந்த கருத்தோட நோக்கிட்டோம்னா அதுதான் நோக்கிடுங்கிறதுனா தவம் செய்கிறது தான். அந்த நோக்கத்தை கொடுத்தது யாரு? அந்த இறைவனை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தை கொடுத்தது பரம்பொருளாக இருக்கக்கூடிய நம்முடைய குருநாதர் தான். அப்போ குருவினுடைய அருளால நம்ம அந்த சுட்டி காட்டும் போது அந்த சுட்டி காட்டிய இடத்துல மனதை வைத்து கவனிக்க இந்த கையவை யாருமே நமக்கு கருத்தோட நோக்கும் போது அந்த கருத்தே நமக்கு அந்த உண்மையை விளத்திரும். அப்ப அந்த விளக்கத்துக்கு வந்துட்டோம்னாவே அந்த மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அதுதான் செம்மையாக, அதுதான் உண்மையாக இருப்பது நமக்கு விளங்கும். வைரவம் என்பது சிவம்தான். சிவன்தான் அனைத்துமாக வந்திருக்குது. அதே மாதிரி அதை அனுபவித்து கொண்டிருக்கிறவங்களுடைய உள்ளத்துல அது உள்ளுணர்வாக, அது தூய ஒளியாக அது தோன்றும். அந்த மெய்யுணர்வு பெற்றவர்கள், அதாவது முதல்ல உயிருணர்வு பெற்றாதான் மெய்யுணர்வே பெற முடியும். மெய்யுணர்வு என்ற அந்த பெரும் பதத்தை உணர்ந்தவர்கள் அந்த மெய்ப்பொருள் நிலையிலேயே இருப்பாங்க. அதுதான் பூசனை. பூசனை செய்வது என்பது அது வேற நான் வேறன்ற அளவுல இருக்கிறது இல்லை. அதுவே நானாக, நானே அதுவாக உணர்ந்த நிலையில அது சரணாகதி என்ற அளவுல நம்ம அர்ப்பணிப்பு உணர்வோட அந்த முழுமையாக தம்மையே ஒப்பு கொடுக்கக்கூடிய நிலை. அப்ப என்ன நடக்கும்னா இறைவனே நானாக உணர்ந்து நான் செய்வதெல்லாம் நாயகன் செய்யக்கூடிய செயல்தான். இறைவனே என்னுள்ளிருந்து பேச வைக்கிறான், இறைவனே என்னுள்ளிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான், இறைவனே என்னுள்ளிருந்து எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறான்னு வரும்போது எல்லாருக்குள்ளிருந்தும் செய்வது அவனே, எல்லா பொருட்களிலும் ஊடுருவி நிறைந்திருப்பவன் அவனே என்ற அளவுல அந்த சிந்தனை விரியும் போது அங்கே நீ நாங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை.
எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் விலகுவதில்லை, என்னை விட்டு அவன் நீங்குவதில்லை என்று பரமாத்மா சொல்லி இருப்பதையும் இந்த இடத்துல நினைவு கூற வேண்டும். அதனால எல்லா பொருட்களிலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் அடித்தளமாக இருக்கக்கூடியது அந்த தெய்வீகம் தான். காலம் செய்த கோலம்தான் எல்லாம். அதனால இந்த ஞாலமாக இருந்தாலும் அனைத்திற்கும் மூலப்பொருளாக இருப்பது அந்த செம்மை பொருளாக இருப்பது அந்த வெளி, தூய வெளி, அந்த தெய்வீக நிதிய நாம மனதுல கொள்ளணும். அதுதான் வற்றாய் இருப்பு, அச்சய பாத்திரமாக இருக்கிறது. எல்லா உயிர்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் தேவையான ஆற்றலை அள்ள அள்ள குறைவுபடாத வகையில கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த பேரன்பு மிக்கது அந்த வெளி. வெளியில ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறோம், ஆனா அதுக்குள்ளதான் அத்தனையும் அடங்கி இருந்தது. ஆதிபரா சக்தியாக இருக்கின்ற அந்த அன்னை, அந்த தாயுள்ளத்தோடு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த பெருங்கருணையை நினைந்து என்றும் பணிவன்போடு வணங்கி வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம், வாழ்வாங்கு வாழ்வோம். இந்த நல்லதொரு காலை பொழுதுல செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. உங்களோட அந்த உணர்வு பூர்வமான பேச்சு மத்தவங்களோட உணர்வு நிலையோட ஐக்கியமாயி பேசுதுங்க ஐயா. அது சாதாரணமா கேக்குற மாதிரி இல்ல, அது கனெக்ட் ஆகி அதை உணர்ற மாதிரி இருக்கு. நீங்க பேசுற உங்களோட உரையே அந்த மாதிரி இருக்கு. அது எனக்கு சரியா சொல்ல தெரியுதான்னு தெரியல. அது ஒரு உணர்வு பூர்வமான புரிஞ்சுக்கிற விஷயம் மாதிரி, சாதாரணமா புரிஞ்சுக்காம அறிவை வச்சு புரிஞ்சுக்காம உங்களோட உணர்வு நிலையில இருந்து பேசுறது அது உணர்வு பூர்வமா புரிஞ்சுக்கிற மாதிரி. உங்க உணர்வு எனக்கு புரியுதுக்குமா. எல்லாருடைய உணர்வுக்கும் அடித்தளமாக இருக்கிறது அந்த தெய்வ நிலைதான். நாம எப்ப அந்த தெய்வ நிலையோட கனெக்ட் ஆகுறோமோ அந்த தெய்வ நிலையோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கிற அத்தனை அன்பர்களுக்குமே இறைநிலை உணர்த்தும். இப்ப நாம ஒரு தூய தன்மையில அந்த இறைநிலையில பொருந்தி நிற்கும் போது எத்தனை ஞானிகள் மகான்கள் அந்த உணர்வை பெற்றிருந்தாங்களோ அத்தனை பேருடைய அறிவு நமக்குள்ள உணர்த்தும். அதனாலதான் இப்ப ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சியை நான் திருப்புறேன். இப்ப 98.3 அப்படின்னு திருப்பினோம்னா வாடாமச்சி ரேடியோ மீச்சி அப்படின்னு எனக்கு மட்டும்தான் பாடுபான்னு பார்த்தா எத்தனை பேரு அந்த 98.3 திருப்பி இருந்தாலும் அத்தனை பேருக்குமே அந்த அலைவரிசையை கேட்க முடியும். அதே மாதிரி 93.5னா சூரியன் எப்போ கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கன்னு என்னுடைய ரேடியோ போட்டியில தான் சொல்லுதான்னு பார்த்தா எல்லா ரேடியோ போட்டிலையும் அதான் சொல்லும். அது மாதிரி அந்தந்த நிலையில நம்ம பொருந்தும் போது எப்படி நமக்கு கனெக்ட் ஆகுதோ அதே மாதிரி இப்ப ஒவ்வொருத்தரும் பேசும்போது அந்த உணர்வு நிலையில எந்த உணர்வுல போய் இருந்தா நமக்கு அந்த நன்மைகள் கிடைச்சிட்டு இருக்கோ அதோட பொருந்தி இருக்கும் போது அந்த நிலையில பொருந்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அது கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது எப்படி சொல்றதுன்னா விஞ்ஞான பூர்வமாக ஏதோ எனக்கு தெரிந்த அந்த விளக்கத்தை சொன்னேன். இது கேள்வி ஞானம் தான். முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி ஒரு கருத்து வச்சோன்னு பகிர்ந்து கொண்டோம். இப்ப காலம் கருதி அந்த பாடலுக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறோம். இது மாதிரி எந்த ஒரு கேள்வி இருந்தாலும் அதுக்குரிய ஒரு உண்மை பொருள் இருக்கு, அதை நம்ம கண்டுக்கணும். அப்படி அறிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு பேரு தான் ஞானம் என்பது. இயல்புதான் நமக்குள்ள வரக்கூடிய அந்த கேள்வி. இதையுமே தெளிவாக சொல்வதற்குரிய வார்த்தைகள் இந்த சமுதாயத்துல முன்னோர்களால கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா சரியான வார்த்தை எதுன்னு வராதனாலதான் இந்த வார்த்தை சொல்லலாமா அந்த வார்த்தை சொல்லலாமா. அன்னைக்கு கூட அம்மா சொன்னா போல விண்ணாற்றல் வேதாத்திரியத்துல நீங்க ஊறி இருக்கிறதுனால கரெக்டா அந்த வார்த்தையை பயன்படுத்திங்க. எல்லாமே கேள்வி ஞானத்தான். அதாவது கிளிப்பேச்சு மாதிரிதான். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் சிறப்பா பேசுறதா எல்லாரும் சொல்லுவாங்க, நான் கிளிப்பேச்சு தான். அங்கங்க கேட்ட விஷயங்களை கிரகிச்சு எந்த நேரத்துல எந்த வார்த்தையை அவன் எனக்குள்ள இருந்து உணர்த்துறானோ அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அது உண்மையும் கூட. நாம அந்த பொருந்தி நிற்கும் போது எல்லாமே எல்லாருக்குள்ளேயும் வரும். ஏன்னா எல்லாருக்கும் மூலப்பொருளா இருக்கிறது அந்த சிவனில தானே, இறைவன் தானே. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. வேற ஏதாவது சொல்லணுங்களா? வேற யாருக்காவது கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது இருக்குங்களா? தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். இன்று இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. நன்றி.